மழை வெள்ளத்தால் ஸ்ரீவைகுண்டத்தில் 500 ரயில் பயணிகள் தவிப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. மழை வெள்ளத்தால் ஸ்ரீவைகுண்டத்தில் ரயில் நடுவழியில் நிற்பதால் சுமார் 1000 பயணிகள் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கின்றனர். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், கூடுதல் விவரங்களை சொல்லலாம். கடந்த 2 நாட்களாகவே மழை தூத்துக்குடி மாவட்டத்தை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் ரயில்வே சேவை என்பது முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய ரயில்கள் முழுவதுமாக ஆங்காங்கே ரத்து செய்யப்பட்டு ஆங்காங்கே ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 17ஆம் தேதி திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கு இரவு கிளம்பிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் என்பது திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திற்கு வந்தபொழுது அந்த ட்ரெயின் அங்கு நிறுத்தப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்திருக்கிறார்கள். அந்த ரயில் முன்னே செல்ல முடியாமல் பின்னும் செல்ல முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழலை சிக்கியதால் அதே இடத்தில் ரயில் நிறுத்தப்பட்டது. இந்த பயணிகள் அங்கிருக்கின்ற ரயில் நிலையத்திலும் அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய கட்டடத்திலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு வழங்குவதில் தொடர்ந்து சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கிருக்கு அந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகள் 800க்கும் மேற்பட்டோரும் தற்போது கடுமையான அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். உண்ண உணவு இல்லாமலும் தண்ணீர் இன்றியும் அவர்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகி இருப்பதால் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் அதே போன்று இது காவல்துறை, அதே தீயணைப்புத்துறை இவர்கள் மூலமாக இவர்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ரயில் பயணிகள் அனைவருமே தாங்கள் எங்கு செல்வது, ஏனென்றால் ரயில் நிலையத்திற்கு வெளியே வர முடியாத ஒரு சூழலில் அவர்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் மழை காரணமாக அவர்கள் கிளம்பிய இடத்திற்கும் செல்ல முடியாமலும் செல்ல வேண்டிய இடத்துக்கும் செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் ஒருவித பதட்டமான சூழலில் இந்த ரயில் பயணிகள் சிக்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான அடிப்படை உணவு, தண்ணீர் கொடுப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம், ரயில்வே துறையும் இணைந்து தற்போது வேகமாக எடுத்து வருகிறார்கள். ஆனால் பெரியவர்களும் குழந்தைகளும் அதிக அளவு இருப்பதால் கடுமையான அவதிக்கு உள்ளாகி இருப்பதாக அங்கிருந்து வருகின்ற தகவல் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து இவர்களை மீட்டெடுத்து அருகில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளையும் ரயில்வே துறை எடுத்திருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தொடர் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. செல்வகுமார், தண்டவாளம் முற்றிலுமாக வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்ப அந்த வழித்தடத்துல வேறு ஏதேனும் ரயில்கள் வர இருக்கிறதா? தற்போது அங்க இருக்கக்கூடிய பயணிகள் வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்களா? அவர்களுடைய நிலை என்ன? அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய அனைத்து தண்டவாளங்களிலும் ரயில்கள் தண்டவாளத்திலும் தண்ணீர் முழுமையாக தேங்கி ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. பல இடங்களில் அரிப்புகள் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் முழுமையாக அந்த ரயில் சேவை என்பது பல இடங்களில் இன்று முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது முதல் நாள் ரயில் என்பதால் இது பாதி வழியில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே புதிதாக அங்கு ரயில் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் இருக்கின்ற இந்த ரயிலில் பயணித்த பயணிகளை எவ்வாறு காப்பாற்றுவது, அவர்களுக்கு தேவையான அடிப்படையான உணவுகளை, தண்ணீரை எவ்வாறு வழங்குவது என்கின்ற பிரச்சனை தான் தற்போது ரயில்வே நிர்வாகத்திற்கு கிளம்பியிருக்கு. ஆகவே தான் இவர்கள் தற்போது மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து தீயணைப்புடன் இணைந்து அவருக்கான ஏற்பாடு. செல்வகுமார், மேலவெட்டான் ரயில் நிலையம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன செல்வகுமார்? மீளவட்டான் ரயில் நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய சிக்னல்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. அங்கு ஆறு போல் தண்ணீர் செல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். சிக்னலும் அதே போன்று ரயில்வே சுவிட்ச் ஓவர் செய்யக்கூடிய அந்த சுவிட்சிங் லைன்களிலும் முழுவதுமாக தண்ணீர் நிற்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தண்ணீர் முழுவதுமாக ஆற்று தண்ணீர் போல் இந்த மழை வெள்ளம் சென்று கொண்டிருக்கிறது. எனவேதான் முழுமையாக இந்த தண்ணீர் வழிந்து ஓடி மட்டுமே தான் சிக்னல்கள் முழுமையாக வேலை செய்யும். சிக்னல்கள் வேலை செய்கின்ற பொழுதுதான் இந்த ரயில் பாதையில் ரயில்கள் தண்டவாளத்தில் ரயிலில் விட முடியும் என்று ரயில்வே நிறுவனம் தெரிவித்துவிட்டது. எனவே மீளவட்டான் பகுதியில் இருக்கக்கூடிய முழுமையான அந்த ரயில் தண்டவாளத்தில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் இந்த மழை குறைகின்ற பொழுதுதான் தற்போது முழுமையாக அகலும். அதுவரை இந்த ரயில் தண்டவாளத்தில் ரயில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. செல்வகுமார், தற்போது பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? அவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? பயணிகளை பொறுத்தளவு ரயில்வே நிலையத்திலும் அருகிருக்கின்ற கட்டடத்திலும் கொண்டு வந்து அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவையான வசதிகள் முழுமையான அந்த சிறிய ரயில் நிலையத்தில் செய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட பயணிகள் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவையான உணவு வசதி வாய்ப்பு செய்ய முடியாது, சுகாதார வசதிகள் செய்து கொடுக்க முடியாது. ஆகவேதான் அதில் குழந்தைகள், பெரியவர்கள் என்பதால் கடுமையான ஒரு அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார். ஆனால் அவர்களை தற்போது மீட்டெடுத்து அவர்களை ரயில் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது சிரமம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. செல்வகுமார், தண்டவாளம் முழுவதுமாக தண்ணீரில் அது மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் சிக்னல்ல ஏதாவது கோளாறு, பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? அது தொடர்பாக ரயில்வே நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க? ரயில்வே பொறுத்தளவில் தென் மாவட்டங்கள் வரக்கூடிய அனைத்து ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு விட்டன. பல ரயில்கள் மாற்று பாதைகள் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன.
ஏனென்றால் பல இடங்களில் முழுமையாக தண்டவாளங்களில் அரிப்புகள் இருக்கிறது. குறிப்பாக கங்கை கொண்டான் என்ற இடத்திலும் ரயில் அரிப்பு, தண்டவாளங்கள் மண் அரிப்பு சென்றிருக்கிறது. மீளவட்டான் முன்பாக இருக்கக்கூடிய இடங்களிலும் இதே போன்று தண்ணீர் அடித்து சென்றிருக்கிறது. இதுபோல் பல இடங்களில் ஆங்காங்கே இன்னும் ரயில்வே துறையினால் கணிக்க முடியாத இடங்களில் எல்லாம் தண்ணீர் தேங்கி கிடக்கின்றன. எனவே இந்த ரயில் தண்டவாளங்களில் மீண்டும் ரயில் சேவை இயக்கப்படும் என்பதற்கு இந்த தண்ணீர் முழுமையாக வழிந்தோடினால் மட்டுமே தான் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க முடியும். எனவேதான் அதுவரை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பது ரயில்வே நிர்வாகத்தினுடைய கையில் தான் இருக்கிறது. மழை குறைந்தால்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.